அவங்களுக்கு தேவைகளே எதுவுமே கிடையாது. எண்ணங்களே இல்லாத நிலைக்கு அப்போ போயிடுறாங்க அவங்க. நம்புவீங்களா? எந்த எண்ணமுமே இருக்காது. பிறப்பு இறப்பு எது பற்றிய சிந்தனையும் இல்லாத ஒரு நிலைக்கு போய் நின்றுடுறாங்க. கேவல கும்பகம்னு பேர். அந்த ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் நிறுத்திடுது. இப்போ நீங்கள் அதை கரெக்டாக இயக்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை மனம்னு கொள்ளலாங்கிறது நம்முடைய கருத்து. எப்படி வேணா இருக்கட்டும். இந்த மனம் ஃபோக்கஸிங்னு ஒன்று பண்ணும். அந்த எண்ணத்து மேலே ஒரு ஃபோக்கஸ். அதை பொறுத்து தான் நம்முடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது. இது எப்படி சொல்கிறது? இப்போ எல்லார் கையிலையும் இந்த செல்ஃபோன் வந்துருச்சு. ஃபோட்டோ எடுக்கிறது ஈஸி ஆயிடுச்சு. பழைய காலத்தில் அப்படி இல்லை. லென்ஸ் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்க. எனக்கு என்னமோ இந்த செல்ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோவை விட அந்த ஃபோட்டோஸில் இருக்கக்கூடிய ஃபினிஷிங் குவாலிட்டி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஒரு சில ஓவியர்கள் படத்தில் வந்து அந்த உயிர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி செல்ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோவை விட அந்த லென்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள். அதில் தான் வந்து பர்ஃபெக்ஷன் கிடைக்குங்கிறது மை ஹம்பிள் ஒப்பீனியன். எப்படி வேணால் எடுத்துக்கங்க. மை ஸ்ட்ராங் ஒப்பீனியன் அப்படி வேணாலும் எடுத்துங்க. மை ஒப்பீனியன் வச்சுக்கங்களேன். ஏன் இந்த ஃபோக்கஸ் லென்ஸை நீங்கள் கரெக்டாக பண்ண பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஃபோக்கஸிங் சரியா இல்லைன்னு வச்சுங்க, பிளர்டாக போயிடும் வியூ. கசமுசான்னு சரியான வார்த்தை, கசமுசா அப்படின்னு போயிடும். கலர் சரியாக இருக்காது, உருவம் சரியாக இருக்காது, அகல நீளம் சரியாக இருக்காது ஒரு மனுஷனுடைய தோற்றத்தில். ஆனால் அந்த ஃபோக்கஸ் லென்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஃபோக்கஸிங் கொண்டு வந்து வச்சிங்க அப்படின்னா பியூட்டிஃபுல் அழகான ஒரு வடிவம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு என்ன பேர்? ஃபோக்கஸ் அப்படின்னு பேர். மைண்டும் அதே தான். நான் சொல்லிட்டேன் முதல்ல படம் எடுக்கிற வேலைன்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் இருந்தால் தான் பிக்சர் பிளர்டாக இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். சரியான தன்மையில் படம் கிடைக்கும். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப சுலபமாக சொல்கிறேன். ஃபோக்கஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஒரு ட்ரெயினர் தான் ஒரு முறை இதை மாணவர்களுக்கு புரிய வச்சார். தரையில் என்ன பண்ணார்? 2 அடி அகலம் உள்ள 10 அடி நீளம் உள்ள ஒரு பலகையை போட்டார். 2 அடி அகலம் 10 அடி நீளம் உள்ள ஒரு பலகையை போட்டார். இதில் நடந்து காட்டுங்க அப்படின்னார். ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு வந்துருந்தாங்க 30 பேரோ 40 பேரோ. இது என்ன பெரிய விஷயம்? 2 அடி அகலம் உள்ள பலகையில் ஸ்ட்ரெயிட்டாக நடக்க முடியாதா? நடங்க அப்படின்னார். நடந்துட்டான் எல்லாரும். அவர் சொன்னார், இப்போ அடுத்த டெஸ்ட்னார். என்ன? இந்த பலகையை தூக்கி 10 அடி உயரத்துக்கு ஒரு ஸ்டூல் போட்டு இந்த பக்கம் ஒரு 10 அடி அந்த பக்கம் ஒரு 10 அடி நடுவில் இந்த 2 அடி பலகையை வைக்கிறேன், எத்தனை பேர் நடப்பீங்கன்னு கேட்டார். 60% உட்காந்துட்டான். ஒரு 30% கிட்டக்க வரைக்கும் போயிட்டு சும்மா பார்க்கலாம்னு வந்தாங்க அப்படின்னா. 10% மேலே வரைக்கும் ஏறிட்டு ஊந்துட்டா வம்பு சார் இறங்கிட்டான். இப்போ பாருங்க, 2 அடி பலகை அகலம் 10 அடி நீளம் 60 பேரும் நடந்தான். இப்போ ஏன் ஒருத்தன் கூட நடக்கல? அவனுக்கு ஆரம்பத்தில் ஃபோக்கஸ் என்னன்னு கேட்டால் இந்த பலகையில் நடக்கணும், நடந்துடலாம். இதான் ஃபோக்கஸ். 2 அடி அகலம் நடந்துடலாம். அதில் ஃபோக்கஸ் 2 அடி அகலம் நடந்துடலாம், நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படிங்கிறது ஃபோக்கஸ். இப்போ ஃபோக்கஸ் என்னவாயிடுச்சு? 10 அடி பள்ளம், உழுந்துட்டா மண்டை ஒடுபட்டு போயிடும், மேலேருந்து கீழே விழுந்தா எலும்பு தேராது, விழுந்துடுவோமோ அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ். பார்த்தீங்களா? ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆயிடுச்சு, இடம் மாறிடுச்சு. அந்த ஃபோக்கஸ் 2 அடி அகலம் நடக்க முடியுங்கிற ஃபோக்கஸ் இருந்த வரைக்கும் he was able to walk, நடக்க முடிஞ்சது. 2 அடி இல்லை 10 அடி விழுந்துருவோமோன்னு ஃபோக்கஸ் எங்கே மாறிடுச்சு? விழுறதுக்கு போயிடுச்சு. பார்த்தீங்களா? நடக்கிறவங்களாம் பாதி பேர் விழுந்து தான் போகும். திஸ் இஸ் லைஃப். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் எதில் இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி தோல்வி நிர்ணயமாகிறது. எண்ணிய முடிதல் வேண்டும். இந்த ஃபோக்கஸை எங்கே வைக்கிறாங்க? எந்த இடத்துல ஃபோக்கஸ் இருக்கு? திருவள்ளுவர் தான் நமக்கு வழிகாட்டி. எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியர். அந்த திண் அடர்த்தி, டென்சிட்டி, அந்த ஃபோக்கஸ் எங்க நிற்குது பாருங்க. திண்ணியராக பெரு, அவ்வளோ உறுதியா இருந்தா அவங்களுக்கு அது கண்டிப்பா கிடைக்கும். இதுதான் சார் லைஃப். ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். ரிஸ்க் எடுக்காம கிடைக்குமா? ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னா எப்படி கிடைக்கும்? ஒரு நல்லா படிக்கிற பசங்க ஒரு 20 பேர், அவங்களுக்கு ஒருத்தர் கிளாஸ் எடுத்து ப்ரில்லியண்ட்டாக ட்ரெயின் பண்ணி
கடைசியாக எக்ஸாமினர் எக்ஸாம் வைக்கணும். அவர் சொன்னார், இப்போ நான் எக்ஸாம் வைக்க போகிறேன், எக்ஸாம் எழுதாமையே நீங்கள் போகிறதா இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே குவாலிஃபைடுன்னு எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு பி கிரேடு கொடுத்துட்றேன். எக்ஸாமே நீங்கள் எழுதாமே இந்த இடத்த விட்டு போனால் கூட நான் பி கிரேடு கொடுத்துட்றேன். ஆனால் யார் எக்ஸாம் எழுதுறீங்களோ அவங்க ஏ கிரேடும் வாங்கலாம், ஃபெயிலாகவும் போகலாம். ஏன்னா கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கணும்னு தெரியாது. ஆப்ஷன், நீங்கள் ஃபெயிலாகவும் போகலாம், ஏ கிரேடும் வாங்கலாம். ஆனால் எக்ஸாமே எழுதலை, நீங்கள் இப்போ மார்க் வாங்கிட்டு போகலான்னா நான் பி கிரேடு கொடுத்துட்றேன் அப்படின்னார். சார் 20 பேரில் 15 பேர் எனக்கு பி கிரேடு கொடுத்துருங்கன்னு வாங்கிட்டு போயிட்டான். எதுக்கு ரிஸ்க் எடுப்பானே அப்படின்னு. 5 பேர் உட்காந்துருந்தான் பாருங்க. அவனை பார்த்து கேட்டார், நீங்கள்லாம் என்னப்பா எக்ஸாம் எழுத போகிறீங்களா? ஆமாம், எங்கள் திறமை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நாங்கள் எப்படி எக்ஸாம் எழுதாமல் போவோம், எழுதுனா ஏ கிரேடு தான் வாங்குவோம், நாங்கள்லாம் ஒன்றும் ஃபெயில் ஆக மாட்டோம், எழுதுவோம் அப்படின்னா. அவர் ஒன்றும் பண்ணல, 5 பேருக்கும் ஏ கிரேடு மார்க்கை கையில் கொடுத்து நீங்களா ஏ கிரேட் போயிட்டு வாங்க. ஏன்? உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, உங்கள் மேலே உங்கள் திறமை மேலே உங்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்குல்ல. சார் நம்ம மேலே நமக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கணும். யாருக்கு தன்னம்பிக்கை அப்படின்னு தன் மீது ஒரு அளவு கடந்த நம்பிக்கை இருக்கோ அவங்க தான் சார் வின் பண்ண முடியும். ஒரு ட்ரெயினர் இதே மாதிரி பிளேயர்ஸை ட்ரெயின் பண்ணார், விளையாட்டு வீரர்களை ட்ரெயின் பண்ணார். கொஞ்சம் சில பேர் அப்படி சொதப்பி இருப்பான், எல்லாருக்கும் எல்லாரும் விறுவிறுக்க வந்து நின்ன உடனே அந்த ட்ரெயினர் என்ன பண்ணார், எரிச்சலோட ஒரு வார்த்தை சொன்னார், போங்கடா முட்டாளை போய் குளிச்சுட்டு வாங்கடா, குளிச்சுட்டு வந்து விளையாடுங்கடா, போங்கடா முட்டை பசங்களாம் போங்கடா, அப்படி முட்டை பசங்க போங்கடா அப்படின்னார். எல்லாம் திப்பு திப்புன்னு ஓடிட்டான், குளிச்சுட்டு வரலாம். ஒரே ஒருத்த மட்டும் நின்றுக்கிட்டு இருந்தான். ஏன் நீ போலையான்னார். முட்டாளை தானே போக சொல்றீங்க, நான் முட்டாள் இல்லையே, நான் ஏன் போகணும் அப்படின்னா. கையை குலுக்குனார், நீ தாண்டா மானஸ்து, முட்டா பசங்களாம் போடா அப்படின்ன உடனே ஏன் போகணும். நான் கூட அடிக்கடி சொல்கிறது, மெட்ராஸில் மவுண்ட் ரோடு வேணாம், பாண்டி பஜார் டி நகரில் பார்த்தா ஒரு சமயத்தில் 1000 பேர், கொரோனாக்கு முன்னாடி 1000 பேர் 5000 பேர், இப்போ கொரோனாக்கு அப்புறமா அப்படி தான் போகிறான், திப்பு திப்பு திப்புன்னு எல்லாம் அப்படியே போயிட்டே இருப்பாங்க கூட்டமாக. நீங்கள் வேணா நடுவில் நின்றுக்கிட்டு என் அறிவு கெட்டவனேன்னு கூப்பிட்டு பாருங்களேன், சத்தமாக என் அறிவு கெட்டவனேன்னு கூப்பிட்டு பாருங்களேன், 5 பேராவது திரும்பி பார்ப்பான். அவனுக்கு யாராவது அறிவு கெட்டவனா பேர் வச்சான், அவங்க அவ்வளோ தெளிவாக இருக்கிறான். என் முட்டா பாயிலேன்னு கூப்பிட்டா திரும்பி பார்க்கறதுக்கு 10 பேர் ரெடியாக இருக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அவன் எவ்வளோ தெளிவாக இருக்கா பாருங்க. முட்டா பசங்களாம் போய் குளிச்சுட்டு வாங்கடா, நீங்கள் நான் என்ன முட்டாள போய் குளிச்சுட்டு வரதுக்கு, நான் போக மாட்டேன் சார் அப்படின்னு. சரி, இப்போ நம்முடைய எண்ணங்கள் அடைந்து நாம் மேலே போகணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தெளிவு இருக்கணும், என்னென்ன விஷயத்தில் தெளிவு இருக்கணும், நமக்கு நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குன்னு தெரிய வேணாமா சார், நம்ம யாருங்கிறது நமக்கு தெரிய வேணாமா சார், நம்மகிட்ட என்ன சக்தி இருக்கு, என்ன பலம் இருக்கு, என்ன திறமை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணுமா தெரிய வேண்டாமா? என்னை பற்றி அசஸ்மெண்ட்டே எனக்கு இல்லாமல் என்கிட்ட என்னென்ன இருக்குங்கிறதே எனக்கு தெரியாமல் நான் எப்படி ஜெயிக்க முடியும் இந்த உலகத்தில்? இப்படி சொல்ல மாதிரிங்களேன், ஒரு ஏரி மாதிரி இடம், இங்கோ வெயிலில் சுற்றிட்டு ஒரு நரி மாதிரி ஒரு விலங்கு அப்படி வந்து தண்ணி குடிக்கலான்னு வந்தது. இந்த தண்ணி அப்படி குடிக்க போகும்போது அங்கே ஒரு மீன் அப்படி துள்ளி மாறி மாறி துள்ளிக்கிட்டே இருந்தது. இந்த தண்ணி இந்த நரி வேகமாக குடித்த உடனே அந்த மீன் கிண்டல் அடிச்சது, என்ன இந்த தண்ணிக்கு இப்படி ஆளாக பறக்கிற, இந்த தண்ணி என்ன பெரிய விஷயமா, எனக்கு தண்ணியே ஆகாதுப்பா, சை என்ன இது தண்ணி, கண்டாலே எனக்கு எரிச்சல், எனக்கு தண்ணியே பிடிக்காது. அது மீன் சொன்ன உடனே நரி சொல்லிச்சு, அப்படிங்களா உங்களுக்கு தண்ணியே பிடிக்காதா? ஆமாம், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன, அந்த தண்ணி உங்களுக்கு பிடிக்கும்படியா நான் இப்போ ஒரு காரியம் மட்டுமா, என்ன கிட்டக்க வாங்க. மீன் கிட்டக்க வந்தது, லவக்குன்னு அப்படி வாயால் கவ்வி தூக்கி தாண்ட போட்டு தரையில். மீன் துடிக்க ஆரம்பிச்சது, ஐயோ 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 தண்ணியில் தூக்கி போடுங்க, தண்ணியில் போடுது, என்ன செது போடு, தண்ணியில் போட்டு போனா போதுன்னு தூக்கி உள்ளே போட்டு சொல்லிச்சு. இப்போ தெரியுதா, எது உன் வாழ்வுக்கு ஆதாரமோ, எது உனக்கு பலமோ, எது உன்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கோ அதோட அருமையே உனக்கு தெரியலையே. மன்னிச்சுக்கோங்க, இந்த மீன் மாதிரி தான் பல பேர். எது தன்னுடைய ஆதாரமோ, எது தன்னுடைய பலமோ, எது தன்னுடைய மிகப்பெரிய ஆற்றலோ, எது தன்னை காப்பாற்றக்கூடிய சக்தியுடையதோ அதனுடைய அருமை தெரியாமல் இருப்பதால் தான் வாழ்வில் வெற்றி பெற முடியாமல் போகிறார்கள். நம்முடைய எண்ணம் பலிக்கணும்னா சார், நாம் யாரு, நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். டயஜனீஸ் ஒரு மேற்கோள் காட்டுறாரு, ஒரு பேச்சில் சொல்லும்போது சொல்றாரு, இந்த உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் என்னன்னா தன்னை அறிந்து கொள்ளுதல் தான் உலகத்திலேயே சிரமமான ஒரு காரியம்.
நான் யாரு, எனக்கு என்ன தெரியும், என்ன தெரியாது, தன்னை அறிந்து கொள்ளுதல்னு ஒரு பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் உலகத்திலேயே மிக சிரமமான ஒரு காரியம் அப்படின்னு. நான் ரொம்ப நேசித்தேன்னா அவர் இருந்து காலமாயிட்டார், அதனால சொன்னேன். திரு தி.க. சந்திரசேகரன்னு மனித வள பயிற்சி நிபுணர் ஒருவர், அவர் ரொம்ப அழகாக ஒரு புஸ்தகம் இருக்கார், வெற்றி பெறுங்களேன்னு ஒரு நல்ல புஸ்தகம். அதில் சொல்கிறார், ஒரு மனுஷன் முதல்ல தன்னை அசஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு. இப்போ உதாரணம் சொல்ற பாருங்க, நீங்கள் யாரு கேட்டகரி கொடுக்குற, பிடிவாதக்காரர்னு உங்களை உலகம் சொல்லணுமா, தாராளமானவர் அப்படின்னு சொல்லணுமா, வெற்றி மனப்பான்மையாளர் அப்படின்னு இந்த உலகம் உங்களை சொல்லணுமா, இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் யாரு? இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் போடுறார். பிடிவாதக்காரர், தாராளவாதி, வெற்றி மனப்பான்மையாளர், முரடர், மகிழ்ச்சியானவர், உற்சாகமூட்டுபவர், தீர்மானமானவர், பணிவானவர், உற்சாகமூட்டுபவர், தைரியசாலி, எந்த நிலைக்கும் ஒத்து வருபவர், எந்த நிலைக்கும் ஒத்து வராதவர். இது மாதிரி நம்ம யாரு அப்படிங்க, சுலபமாக பழகக்கூடியவர், சுலபமாக பழக முடியாதவர், ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கக்கூடியவர், தன்னோடு பழகுபவர்களுக்கு சலுகைகள் தருகிறவர், சலுகைகளே தராதவர், யாரா இருந்தாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பேசுறாள், சலுகையே தராதவர். அப்புறம் பழமைவாதி, வாயாடி, வெற்றியாளர், மௌனமானவர், சம்பிரதாயவாதி, விவாதம் செய்கிறவர். சில பேர் எது கொடுத்தாலும் ஆர்கியூ பண்ணுவாங்க. சில பேர் தந்திரவாதி, வெளிப்படையாக பேசுகிறவர்கள், தன்னையே நம்புபவர்கள், இல்லை பொறுமையாளியாக இருப்பவர்கள், இப்படி so many varieties மனிதனுக்குள்ள. பிடிவாதக்கார, முரடர், தீர்மானமானவர், உற்சாகமானவர், தைரியசாலி, சுலபமாய் பழகுகிறவர், போட்டி மனப்பான்மையாளர், இப்படி இதெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டு அவர் ஒரு பெரிய பட்டியல் போடுறார், அருமையான ஒரு பட்டியல். பயந்த சுவாபம் உடையவர், கடவுள் உணர்வு உடையவர், உதவுகிறவர், சகிப்புத்தன்மை உடையவர், எச்சரிக்கையானவர், கட்டுப்பாடானவர், திறந்த மனமுடையவர், கவர்ச்சியானவர், விளையாட்டு பிள்ளை, எதையும் எளிதாக கொள்பவர், பழகத் தெரிந்தவர். இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து இதில் நான் யாரு, நான் எந்த கேட்டகரிக்குள்ள வரேன் அப்படின்னு தன்னை நீங்க அசஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நாம இந்த நம்மளை பற்றிய ஒரு தெளிவு பறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் யாரு அப்படிங்கிற தெளிவு பறந்துட்டா அதன் பிறகு நம்முடைய எண்ணங்கள் வலிமை அடைய ஆரம்பிக்கும். அதுக்கு இன்னொன்று சொல்றார், நம்மளை பற்றிய நாம் வந்து ஒரு 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 மார்க் போட்டு பார்த்துக்கணுமா, நம்முடைய என்னென்ன திறமை நம்மகிட்ட இருக்கு